இன்று சர்வதேச மகளிர் தினம் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஆகியோர் தமது வாழ்த்து செய்திகளை வெளியிட்டுள்ளனர். பெண்களின் தலைமைத்துவம் செழிப்பான தேசத்தின் பெருமை எனும் துணிப்பொருளின் கீழ் இவ்வாண்டு மகளிர் தினம் கொண்டாடப்படுவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக அதிக எண்ணிக்கையிலான பெண் பிரதிநிதிகளை நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருப்பது ஒரு வரலாற்று மைல்கல் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தில் 52% பங்களிப்பை வழங்கும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும், டிஜிட்டல் மற்றும் பசுமை பொருளாதாரத்தில் அவர்களின் தொழில் முனைவர் திறனை ஊக்குவிக்கவும் அரசாங்கம் முன்னுரிமை அளித்துள்ளதாக ஜனாதிபதி தனது வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை அனைத்து பெண்களுக்கும் உரிமைகள், நீதி மற்றும் செயற்பாடுகள் எனும் கருப்பொருளில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தனது வாழ்த்து செய்தியை வெளியிட்டுள்ளார். பெண்களுக்கு வெறும் பாராட்டுக்களை மட்டும் வழங்காமல் அவர்களுக்கு உரிய மரியாதையை வழங்குவதே உண்மையான கௌரவமாகும் என அவர் தெரிவித்துள்ளார். குடும்ப வன்முறைகள், பணியிட துன்புறுத்தல்கள் மற்றும் ஊதிய ஏற்றத்தாழ்வுகள் போன்ற சவால்களை பெண்கள் இன்னும் எதிர்கொண்டு வருவதாக சுட்டிக்காட்டிய அவர், பெண்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான முறையான சட்ட கட்டமைப்புகளை உருவாக்குவது சட்டவாக்க சபையின் பொறுப்பு எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.